ஓகேன்பா, நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கட்டர்பார் கழட்டி விட்டுறது தான். இப்போ தொடர்ந்து ஒரு மாதமாக கட்டர்பார் மாட்டியாகுது. இந்த வண்டி நாங்கள் எடுக்கிறதே இல்லை. அதனால் கொஞ்சம் ஒயரிங் வேலையும் இருக்குதா, டீசல் இருக்குது. அதனால் இதில் ரொட்டேட்டர் இன்னைக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே வரும். ஸோ அதனால் என் அஜித் என்னங்கிறான், கட்டர்பார் கழட்டி விட்டானாச்சும் வேலை வருதான்னு பார்க்கலாமாம்மா. மாட்டியிருக்கும் தானே வேலை வரல, கழட்டி விட்டால் வேலை வந்தே ஆகணுமில்ல. ஏன்னா அப்படி தான் எங்களுக்கு வருது. கழட்டி விட்டு 2 நாள் வெயிட் பண்ணோம்னா உடனே 2-3 நாளில் உடனே வந்துடுது வேலை. ஸோ அதனால் இன்றைக்கி இதை கழட்டி விட்டு ரொட்டேட்டர் மாட்டிகிட்டு போய் தான் ரொட்டேட்டர் வேலை ஓட்ட போகிறோம். ஏன்னா அந்த வண்டியோட இதை ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து தான் போனாலும் இது இதே இடத்துல நின்றுட்டு இப்போ 10 நாள் இருக்குமா இப்போ ஸ்டார்ட் ஓட்டி. அதனால் இதை எடுப்போம். எடுத்து நீ கட்டர்பார் கழட்டி விட்றது தான் அப்புறம் வேலை. சரி, ஸ்டார்ட் பண்ணு. இந்த பரம்பு கேட்ட போட்டலாமே. டயர் வச்சிடலாமா? டயரு எடுத்து தரேன். டயரை வச்சு நம்ம முட்டு போட்டுக்கணும். மொத்தமாக உட்காந்துக்கிட்டு உட்காரல. குவாலிட்டி பம்பை பொடி விடணும். இந்த பக்கம் பிடிக்கணுமா? இதை பிடி விட்டியா? அவ்வளோ நல்லா ரிலீஸா? இல்லை, அது கொஞ்சம் தூரம் வந்தோட்டி. ஓகே ப்ரோ, அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா அடியில் ஓசை கழட்டி விடணும். அந்த இடத்துல ஒரே ஒரு குயிக் வால்வு போட்டோம்னா இத்தனை இடத்துல கழட்டி விட்ற வேலை வராதுற மாதிரி. சரிப்படி. ஓகே, அடுத்தது 18-19 இறக்கியில் போட்டுறாங்க. இது இப்படி போட்டால் நிற்காது. வச்சு கொண்டு வந்துடணும். இப்படி போட்டு இப்படி போட்டு அது அமுக்குமா இருக்கு போயிடும். அங்கேயே இருந்துக்கும். 18-19 20-22 எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இஞ்சி ஒன்று வேணுமில்ல அங்கே உள்ள கழட்டுறதுக்கு. அப்படி குட்டி பேனார் 14-15 எடுத்து 16-17 எடுத்துகிட்டு வந்துரு. அது 18-19 அந்த 20-22 கழட்டிவிட்டா வேலை முடிச்சு. அப்புறம் ஈஸியாக கை செட்டு மாட்டுறது ஈஸியாக ஒரு செகண்டில் மாட்டிவிடுவோம் ப்ரோ. இதை மாட்டிக்கிட்டு ஒரு மாதமே சும்மா நின்றுட்டு இருக்குது. இந்த வண்டி ஓட்டவே இல்லை, பேட்ரி வேறு உட்காந்து போயிடும். அப்பப்போ எடுத்துட்டா தான் ப்ரோ பேட்ரி நூட்டில் ஆகும். இல்லைன்னா வச்சுக்காங்க பேட்ரி அப்புறம் செத்து போயிடும். என்றைக்குமே ஒரு வண்டியை வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நிறுத்தி வைக்கக்கூடாது. நிறுத்தி வச்சோம்னாவே பிரச்சனை. அவ்வளோதான், வேலை முடிச்சு. அப்படி மேலே தூக்கி டைப் வச்சிரு. டைட் பண்ணிக்கோ. அது இல்லைன்னா செயின் கழட்டமாக சாவடிக்க மனுஷன்.
எங்கே சைஸு கம்மி. இதே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாண்டியரில் டைட்டரே தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாக ஓடுது. ஸ்ட்ரைட்டாக ஓடுது ஒரு இதில். வச்சுங்க. புழு மரளு சுட்டியா தெரியல, அது பிடிக்கும். ரெண்டு பக்கம் சவுண்டு நிற்காமம்மா. ஜெய் விரலே புழு. போ, அது ஒரு மரத்தான் விட்டுக்கிறேன் நான் தான். வரும். டைட் கழட்டிவிட்டேன். புழு சுட்டியா? சரி கட்டு. அப்படியும் பொண்ணானு கழுத்திட்டு போய் மேலே அந்தான போட்டு எஸ் உள்ள ட்ரம்மில் வைக்கிறதா இருந்தால் எங்கே மாட்டி விட்டு இதில் மாட்டி தொங்க விட்டுறேன். தொங்கிட்டு கிடக்கும். சூப்பராக அப்படியே அழகாக ஆடிக்கிட்டு. இதுக்கு வேறு பேனார் எடுத்துகிட்டு வரலையா? என்ன ஸ்பேனர்? ஃபஸ்ட்டு கையை தொடச்சிட்டு வா. அதெல்லாம் பேனார்லாம் நீ நாசமாக அது பாக்ஸ் எடுத்தான்ட்டி அப்புறம் என்ன? ஓகேன்பா, பூராத்தையும் கழட்டி இது மேலே அடிக்கிட்டோம். வேலை முடிஞ்சிட்டு அடுத்தபடியே போய் கை செட்டு மாட்டுறத வேலை. பேனர் மட்டும் போயிட்டு வாங்கல, நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த இங்கே பாரு மேலே ஒரு கத்தை கேட்குது. கழட்டி விட்டு தான் ப்ரோ வண்டியை ஃப்ரீயாக இருக்குது. நம்ம லோடுலேயே ஓடி இருக்கிற மாதிரி இருக்கும். கழட்டி விட்டு தான் ஃப்ரீயாக இருக்குது. கட்டப்பாறை கழட்டி விட்டு வாட்டி வண்டி நம்ம சும்மா கிடக்கிற மாதிரி இருக்குது. அந்த கை சீட்டு எந்த பக்கம் வரும் தெரியுமா? நல்லா ஞாபகம் இருக்குதா? அதுதான் ரெண்டு பக்கம் மரம் வருது, ரெண்டு பக்கம் மரம் வருது, ஒரு பக்கம் தான். மாப்பிள்ளை இவ்வளோ அறிவு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கலைங்க நண்பா. கையை போட்டு துருப்பே பிடிச்சி போய் ஒரு மாதம் இருக்க மாட்டா கட்டுற பாரு மாட்டி மாப்பு மேலே இருக்கும். திருப்புங்க பின்ன அப்படியே ஓட்டு. ஆட்டோமேட்டிக்காக இறங்குது. இன்னொன்று போட்டால் தன்னை போல இறங்கும். இங்கே பின்ன அதான் இங்கே வச்சுட்டு வந்தா. இதுலேயே ரெண்டு பின்னு போட்டு விட்டுருந்தோம்ல. அதான் ஒன்று கட்டாயி போச்சு, ஒன்று அவ்வளோதான். இன்ச்சு பின்னில் இவ்வளோதான். கம்பெனியில் வாங்கினோம்னா கொஞ்சம் குண்டாக வரும். இந்த ஒரு கம்பெனிக்கு வாங்கினா இதுமாதிரி பெருசாக வரும். மித்தபடிக்கு வெளியில் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் ஓட்டம் கம்மியாக தான் வரும். எல்லாம் மண் ஏறி இன்னொரு 2 மாதம் இப்படியே விட்டுட்டோம்னா வச்சுக்கோமா. இப்போ கை செட்டு காலி ஆகி போயிடும், கணக்கு நேராகி போயிடும். இனிமேல் மண்ணில் போடக்கூடாதுப்பா. எப்படி மண் ஏற்றி திருப்பி போட்டு போயாமா. இப்போ அப்படியே ஆப்போசிட் இந்த கையை தான் அங்கே போகணும். கை செயின் எப்படி அப்புறம் உள்ளே வரும்? அதை தூட மேலே. சரி மாட்டுறாமா இல்லை கோளாறு ஆயிடுச்சு. நான் தான் மாட்டிட்டேன். அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மாமாவுக்கு. ஆட்டுங்க ஒருவருக்கு உங்களுக்கு நிம்பிட்ட நேரமா? மாப்பிள்ளை தான் அதுக்கு தான் பார்க்குறேன். நான் என்ன பண்ணுவேன்? கை செட்டு கழட்டி விட தான் ப்ரோ 10 நிமிஷம் டைம். இந்த 6 போல்ட்டு தான் எங்களுக்கு கழட்டுறது டைமு. மித்தாடி கழட்டுறதெல்லாம் ஈஸியாக கழட்டி விடுவோம். 6 போல்ட்டு கழட்டிவிட்டா கை செட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போ அந்த 585 கழட்டி விட்டு இதில் தூக்கி மாட்டிக்கிட்டா இனிமேல் இப்போதைக்கு கரெக்டாக இன்னும் 2 நாளில் யாரோ ஒருத்தர் கட்டுற பாரு ஓட்டணுன்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னாச்சும் வரட்டும். ஒரு மாதம் சும்மாவே நிற்கிது ப்ரோங்கிறேன். 585 வேறு இப்போ கழட்டி கூட விட மாட்டோம். 585 வேறு 350 மணி நேரத்துக்கு பக்கமாக ஓடிடுச்சு. ஆயில் சர்வீஸ் வேறு பண்ணணும். அதனால் சரி இதில் மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டோம். இதுவும் பண்ண வேண்டியது. எல்லா வண்டியுமே ஆயில் சர்வீஸ் டைமிங் பண்ணிடலாமாப்பில். இந்த அடுத்த வாரத்தில் எல்லா வண்டியும் ஆயில் சர்வீஸ் பண்ணி விட்றலாம்.
கேன்பா இதை கழட்டி விட்ற வேண்டியதான். மாப்பிள்ள எடுத்துகிட்டு வரட்டா? யூத்துக்குள்ளே கழட்டி விட முடியாது மாப்பிள்ள, யூத்தில் தர வேஸ்ட் எடுத்து கழட்டி விட முடியும். சரி நீ யூத்துலேயே கழட்டி விடலான்னியா? இப்போ இது எவ்வளோ அவர் ஓடிடுச்சுன்னா நீங்களே பாருங்கள். 337 மணி நேரம் ஓட்டிட்டேன். அவ்வளோதான். இன்னொரு 50 மணி நேரத்தில் ஆயில் பண்ணிட்டு வரணும். அதில் இதில் டீசல் இல்லை, இதெல்லாம் பட்ஜெட் ப்ராப்ளம். இல்லை பத்திரிக்கை வேலை இல்லை ப்ரோ. வேலை முடிஞ்சது. அது வேறு கலர் போயிடுச்சு, அது வேறு ஒன்று வாங்கி அது இங்கே போனால் 100 ரூபா வாங்கிக்கலாம். நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே கட்டிக்க. அந்த மலையே விழுந்துடும். ஹெல்ப் பண்ணுமா ஆப்பா? அதான் உனக்கு தெரியல இல்லை, அதெல்லாம் பக்காவாக பார்த்துக்கேன். சொல்லுங்க அப்படி என்ன காரணம்? ஓகே வேலை முடிச்சு. மாப்பா இதை 2 போல்ட்டையும் கொண்டு போய் கட்டர் பாரில் வச்சுட்டு வந்துரு. கட்டர் பாரில் லோடு போல்ட் 2-3 எடுத்துக்கணும். அந்த வண்டியில் லோடு போல்ட் உடையில, இதில் இன்னுமே சடக் மாப்பிள்ளை எவ்வளோ நாள் கழித்து, பல மாதங்கள் கழித்து மாப்பிள்ளை இன்றைக்கி பாட்டு விட்டு ஓட்ட போகிறான் ப்ரோ. ஏன் மாப்பிள்ளை? ரொம்ப நாள் சி, நாங்களும் கழட்டி விட்ற செலவு போட்டுக்கிட்டு சரி ஏதோ ஒரு கராய்க்கு வரும், இதுலேயே ஓட்டி போடலான்னா அது ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கி எப்படிப்பட்டாலும் ஒரு 300 to 400 மில்லி டீசல் சேர்த்தி போகும். அதெல்லாம் இதில் போட்டினா லோ செகண்டில் ஓட்டினா எங்களுக்கு ஸ்பீடாக இருக்குது ப்ரோ. இது 1 மணி நேரம் இந்த வண்டியில் ஓட்டுறது, இது வந்து ஒரு 50 நிமிஷத்தில் இந்த வண்டி ஓடிட்டு வந்துடுதுங்கிறேன். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது இங்கே வர்றது. அப்புறமேட்டு டைம் கம்மியாக போச்சு, இதுலையா இதே எடுத்தாராதா அதை எடுத்தாருன்னு ராவடி பண்ணுவாங்க. சரி எடுப்பாமல் போகலாம். நாம் எக்கனாமிக்கே மாட்டுறது இல்லையே.
ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறியா? ஃபோன் போக மாட்டேங்குது. நீ அங்கே போயிட்டு 6 கூட அடி. 97 5 12 17 34 போட்டு வரேன். நான் பைக் எடுத்து வரேன். பிறகு ஒரு பருத்திக்காடு ப்ரோ ஒரு 1.5 மணி நேரம் வரும். அதுதான் இப்போ கிளம்பி இருக்குது. நம்ம அப்படியே பின்னாடியே போவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் எடுப்போம் வீடு. வந்துட்ட ஒரு வேலையா அந்த பருத்தி காடு தான் ஓட்டணும். தெரியுதா? 2 பருத்தி காடு தான் ஓட்டணும். இந்த வயல் அது என்ன பருத்தி இருக்குது. இந்த பருத்தி காடு தான் ஓட்டணும். வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு பருத்தி செடியாக இருக்கிறது தெரியாது. என்ன அந்த மாட்டாவது தொழில் கட்டிட்டு நம்ம காட்டுக்காரர்கிட்ட நான் பேசிட்டு வரங்காட்டி மாப்பிள்ளை இவ்வளோ வயலில் ஓட்டி முடிச்சுட்டான். போயிட்டு கேட்போம். மாப்பிள்ளை 585 ஓட்டுறதுக்கும் இதுக்கும் என்னடா வித்தியாசம்னு கேட்கலாம். என்ன சொல்கிறான்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இதில் பாட்டு கேட்டுட்டு ஓட்டுறேன், அதில் பாட்டு கேட்காத ஓட்டுறேன், அப்படி தான் சொல்லுவோம். அப்புறம் மாப்பிள்ளை 585 ஓட்டுறதுக்கு இதுக்கு எப்படி இருக்குது? அதுக்கு இது பெஸ்ட்டுங்கிறியா? ரொட்டேட்டர் ஓடுறதுக்கு அது பெஸ்ட்டுங்கிறியா? இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதோ ஒன்று பிரச்சனை சொல்லணும். இது கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும். வேறெல்லாம் இருக்காது. இது 4 வீல் டிரைவர்னா அந்த மாதிரி தான் செய்யும். சவுண்ட் வருதா அடி? கிரௌண்ட் ஜவுண்டில் வீடியோலாம் சார் பேண்ட்ரியில் உண்டு. மாற்றிக்கலாம், ஆயில் மாற்றிக்கலாம். ஆயில் மாற்றணும். ஆயில் மாற்றினா சவுண்ட் அதுக்கப்புறம் பக்கலாக ஆயில் தானே அது. இதுக்கு முன்னாடி அந்த பழைய ஆயிலெல்லாம் அப்படி வரதானே மாற்றி விடணும்.
ஓட்டிட்டு அந்த பறவையில் ஒன்று ஓட்டிட்டா வேலை முடிஞ்சு பார்த்தேன். ஓட்டி போட்டு அவன் எதுவுமே பண்ணலை. அது ஆயில் வேறு ரொம்ப கிரவுண்டில் கம்மியாக இருக்குதா, அதனால் வந்து பிரேக் அடித்து சுற்றினா ஆயில் சவுண்ட் கியர் பாக்ஸில் சவுண்டு வருது. பிளான்ட்ரியில் கம்பல்சரி ஹைட்ரோலிக் ஆயில் மாற்றியே ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆயில் எடுத்து வந்துட்டேன், ஃபில்ட்ரு எல்லாமே இருக்குது. நாளைக்கு பசங்க இந்த ஆயிலை மாற்றி விட்டால் பெரிய மழை போகல, வேலை கழிஞ்சு போயிடும். வேறு லைன் எங்கே தொங்கிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடர் டாப்புக்கும் லைனுக்கும் ஒரு 1/2 அடி டிஃப்ரெண்டில் தொங்கிருக்குது. இந்த வருஷம் எங்கள் ஏரியாவில் பருத்தியும் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ. அதெல்லாம் 80 ரூபா 90 ரூபாங்கிறாங்க. இப்படியே போச்சுன்னா நிலவரம் என்ன ஆகுமோ தெரியல. இதே 585 ஓட்டினா இன்னும் கண்டு ஒரு 400 மில்லி டீசல் கம்மியாக குடிக்கும். ஆனால் இதில் வந்து எப்படி சொல்கிறது, கரெக்டான வேகம். ஆனால் 585 நார்மல் 585 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ செகண்டுக்கு ஸ்லோவாக இருக்குது. நம்மளுக்கு ஷெடியூல் கியர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் 585 வேகமாக இருக்குது. அன்றைக்கி ஒரு நம்பர் ஃபோன் பண்ணி, ப்ரோ 585 வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எங்களுக்கு ஆப்போசிட் என்ன ப்ரோ வண்டி ஓடுது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு பிட்டை போட்டார், பைசன் பை பூமிபுத்ரா ஓடுது அப்படின்னாரு. பைசன் பை பூமிபுத்ராலாம் ஓடுற இடத்துலலாம் வந்து டூவீல் கிளச்சிலாம் அந்த பர்ஃபார்மன்ஸை எடுக்கவே முடியாது ப்ரோ அப்படின்னு அவரோட சொன்னேன். நீங்கள் என்ன கூட ஓட்டி பாருங்கள், பைசன் பையில் பூமிபுத்ராவில் ஓட்டுறதுக்கும் டபுள் கிளச் வண்டியில் ஓட்டுறதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வரும். அது வண்டி வந்து நல்லா ஸ்பீடாக போகும். அது 1 மணி நேரத்தில் ஓட்டுற காடுங்க. டூவீல் கிளச்சுக்கிற வண்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1:20 1:25 ஓடும், அசால்ட்டாக ஓடும். இந்த காரணம் என்னென்னா, இதுக்கு தனி செப்பரேட்டான ஒரே 6 ஸ்பீடு தான் ரொட்டேட்ரு. அது அப்படி இல்லை, அது லோத்து பசுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடாக போகிற மாதிரி அதை மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் சரி கட்டரபாருக்கும் தொடர்ந்து வேலையே வரலையா, அதனால் மாப்பிள்ளை இன்றைக்கி கட்டரபாரை கழட்டி விட்றலான்ட்டு காலையில் கட்டரபாரை கழட்டி விட்டு நாங்கள் வர மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அதனால் இது ஒரு 2 சுற்று ஓட்டி விட்டு அது அந்தான ஒரு வயல் குறை வயல் இருக்குது, அதை ஓட்டி விட்டால் அப்படியே கிளம்பலாம். எதோ ஆனது பேலர் எடுக்கணும்னா அப்படி பேலர் எடுத்தால் அது வீடியோ போடுறேன் ப்ரோ. இது வரலாம் ஃபோன் வரல, ஃபோன் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதெல்லாம் நின்று போகுதுடா, அதெல்லாம் மக்கிட்டு இருக்குது. நீ ஏன் அதை போய் தூக்கிட்டு இருக்கிற? அப்படியே சோளம் வைக்கிறானா என்ன பண்ணுறான்னு தெரியல, பார்ப்போம். சோளம் வச்சு அப்படியே ஓட்டுவாங்க. சோளம் வைக்கிற விலைக்கு சோளம்லாம் ரொம்ப அடிமட்ட ரேட்டு விற்கிது ப்ரோ, கம்மியாக தான் விற்கிது. அதனால் சோளமே விதைக்க மாட்டாங்க. அப்படியே ஓரம் போய் வந்துரு. கீரண்ணா இந்த ஜோட வயலு மாதிரிக்கு போகிற ஒரு செரவு அதப்ப இவ்வளவு காடுமா? எங்க அந்த குட்டி வண்டி எங்க மறுபடியும் முடிச்சுட்டியா? இங்கே வைரஸில் ஒரு செட்டு வச்சுக்கிறாங்கப்பா, அவங்க தான் வச்சு கரெக்டாக ஓட்டுறாங்க 6 ஹவர்ஸ். அது பெட்ரோலு. நீ எதுக்கு சாப்பிட்றது இதை வாங்கின? ஏப்பா வயக்காடு இந்தஞ்சோட வயலுப்பா வந்து 1.5 மணி நேரத்தில் ஓட்டி போட்டான். 2 சேலை எங்களுதா தடலில் எங்களுது போகிறதுக்கு. என்ன இவராச்சும் ஓட்டி தரையாண்ணே? சரிங்கண்ணா 3 லிட்டர் பெட்ரோல் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கண்ணா. ஓட்டிவிட்டான்ப்பா 2 மணி நேரத்தில் சூப்பராக ஓட்டிவிட்டான். இது டீசலு. ஆனால் அது 1 லிட்டர். ஆனால் அது வேலை வைக்கிறதுல இல்லை, வேலை வைக்கிறதுல வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குமா? இது எருமை ஓட்டுற மாதிரி. இப்போ ஆகுது. ஆனால் செலவு எங்கே இப்படி செலவு பண்ண? எப்படி நீ என்ன ஓடுற? நீயே செலவு பண்ண. செலவு எல்லாம் தெரியல தான். அவன் என்ன பண்ணிட்டான், ஆயில் சீலு சரி பண்ணி கொடுத்தான் பாரு, இன்ஜின் வேலை பண்ணி கொடுத்தான்ல, ஆயில் சீலு நல்லா
சேடை கட்டினே மையந்திரா அன்றைக்கி மழை பெஞ்சிடமா? மழை பெயலுக்கா போகிற 5 நாளைக்கு முன்னாடியே எங்கள் சைடெலாம் வலிஞ்சோட போயிடுச்சு. பைரூச்சி பக்கம்லாம் வலிஞ்சோட போயிடுச்சு. இந்த பக்கம் வர வர மழையே இல்லை. ஏகத்துக்கும் ஓட்டுறத மையந்திரா அதனால வர கீரை கொஞ்சம் வச்சுக்கிறியா? இந்த இவர் வந்து கீரை வதைக்கிறாராம் ப்ரோ. அதனால இதை சும்மா ஓட்டு போட்டு போவாங்கிறாரு. நல்லா இறக்கிட்டு ஓட்டு. இந்த வெள்ளாமை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி கீரை வச்சா கூட காசு ப்ரோ. ஆனால் இதெல்லாம் கொண்டு போய் விற்கணும். கத்தையே சேர்த்து விற்கணும். அதுதான் பிரச்சனை. இந்த ஒரு வயதில் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. இது இல்லையா? இப்போ இதை ஓட்டுற காட்டெல்லாம் பூரா இந்த வயலை வந்து கீரை வைக்கிறாராம். இதில் என்ன இதுவும் கீரையா? இதுலையா? எங்க காயை காணோம். அது கொஞ்சம் மேலால போட வேண்டியதான் காய் தெரிகிற மாதிரி. 2 நெத்து வந்துருச்சு. போட்டு எத்தனை நாள் ஆகுது? அது என்ன கணக்கு 16? இந்த காயை சொல்லாத ஊட்ட ரேட்டை கேட்கும் போதே கொட்டேஷனை கேட்கும் போதே ஹார்ட் அட்டாக்கே வந்துட மாட்டேங்குது. இன்ஜினியர் கண்ட்ரோலில் தான் யார்? அவர்கிட்ட தான் என் தம்பி இது அவர் தான் நடத்துகிறாரு. கோழி மட்டும் அவருதுப்பா. பிளானு கூலி அவருது. மித்தபடிக்கு பொருளெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துட்றது. அந்த மாதிரி தான் பேசணும். சவர கணக்காக இருக்கும். எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அதே ரேட்டு வந்துடும் மையந்திரா. வந்துடும். பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி தான் தெரியும். நாம் பொருளுமே இதுலேயே வாங்கி சொல்லிட்டா ஒரு ரேட்டுக்கு நம்ம என்ன பட்ஜெட்டில் போட்டு பொருள் போட்டு கொட்டேஷன் பண்ணுறோமோ அதுதான். ஆமாம். நாம் ஒன்று பார்த்து இதோட பெஸ்ட்டுன்னு இதை போனோம்னா நம்மளை எங்கேயோ கொண்டு விட்டுரும் தெரியுமா? ஊட்டெல்லாம் பார்த்து இன்னைக்கு வந்து சதுரம் வந்து இந்த மிஷினுக்கு போகிறதுக்கு வெறும் 30,000 தான் இந்த கதவை இடிச்சுட்டு வச்சிடலான்னு பிளான் பண்ணோம். இந்த ஊட்ட தொட்டு 2.5 லட்ச ரூபா செலவாயிடுச்சு. அதான் படுக்கடை இல்லாத போயிடுச்சு இன்னைக்கு. இதாக இல்லை. அப்புறமேட்டு எல்லாம் இடிச்சு அங்கே இங்கே பண்ணி செல்ஃப் வச்சு மட்டும் கட்டில் தேக்கில் போட்டாங்க. ஏன் தேக்கில் படுத்தா தான் படுக்க முடியுமா? ஏன் நாம் நார்மல் பொறுத்தக்காமெல்லாம் படுக்காதா? எடுத்தாங்க. அவ்வளோ ஒன்றுமே இல்லைப்பா. அவ்வளோ காசுங்கிறாங்க. என்ன ஒரு வேறு சம்பாரிச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுலாம் தெரியாத முடிச்சுட்டு இருக்கிறாங்க பாரு. அவங்களுக்கெல்லாம் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, எங்கள் சைடு தோப்புக்காரருக்கெல்லாம் ஆகும். அவங்களுக்கெல்லாம் வருஷம் 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா கண்ணை முடிக்காட்டி வந்துடுது. அவங்க வந்து தேக்குலேயும் போடலாம். இன்னும் ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி சந்தன மரம் இருந்தால் கூட ட்ரை பண்ணலாம். நாம் பொறச்சங்காம்பில் போட்டால் கூட நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஏன்டா இதில் போட்டேன்னு கேட்க மாட்டாங்க. எதில் வேணாலும் நம்மளை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. நம்ம ஏதோ ஒன்று 20,000 25,000 ஒரு நாள் கதவு போட்டுக்கிட்டால் போதும். எது போட்டாலும் 20 வருஷம் 25 வருஷம் தான். அன்னைக்கு இருந்த மரம் ஸ்ட்ராங்கெலாம் இன்றைக்கெலாம் வராது. இப்போ உங்களுக்கு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட மரம்லாம் இன்றைக்கெல்லாம் வராது. கேட்டால் பழைய மரங்கிறாங்க. நம்ம போய் மரத்தை பார்த்தோமா? அறுத்து எல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. போன உடனே எடுத்துகிட்டு வரோம், அவ்வளோத்தான். அதனால் அதெல்லாம் ஆகாது. ஏது மையந்திரா கம்மியாக விற்கிது?
2 லட்ச ரூபா இல்லை 1.25 லட்ச ரூபா. புதுசு 2.5. ஓகேன்பா, அவ்வளோதான், ஓடி முடிஞ்சிருச்சு. ஒரு சுற்று போயிட்டு வந்தால் தீர்ந்துச்சு. போயிட்டு நாளைக்கு நாள் இந்த வண்டி கிரோனோட ஆயில் சர்வீஸும் பார்க்கணும். வேறு வழி இல்லை, கிரோனில் வேறு லைட்டாக சவுட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது எடுத்து அந்த ஆயில்னாலும் மாற்றி விடும். எடுத்துக்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? ஓட்டு மெதிச்சா அப்படியே சப்புன்னு எரிய போயிருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு ஈரமாக இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகுது இந்த வண்டியை எடுத்து நாங்கள் ஓட்டி. சரி, பேட்ரி வேறு ரொம்ப நோட்டில் ஆகி போயிடும், அதுக்கோசரம்னாச்சும் எடுத்து ஓட்டலாம். அதில் அதை வந்து ஆயில் சர்வீஸ், இந்த வண்டியும் ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆகணும், 585 பண்ணி ஆகணும், 575 ஆயில் சர்வீஸ் பண்ணணும், எல்லா வண்டியும் ஆயில் சர்வீஸ் டைமு. என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாம் செலவு மேலே செலவு வருது. இந்த வாரம் வசூலுக்கு போகணும் முதல்ல. எப்படி தான் ஒவ்வொருத்தரும் 4 வண்டி 5 வண்டி வச்சு சமாளிக்கிறாங்களா? எப்பா, நான் இந்த 3 வண்டியை வச்சே செலவு பண்ண முடியலப்போ. 585க்கு அந்த முன்னாடி ஒரு பம்பர் ஒன்று போட்டு விட்டோன்னா அதுக்கு ஒரு மழை போல வேலை முடிஞ்சு போயிடும். அது எப்போ போடுறதுன்னு தெரில. பார்ப்போம், இந்த மாதத்தில் 585க்கு பம்பர் போட்டால் பரவாயில்ல. நிறையா மாடலில் போடுறாங்க. நம்ம தோப்பு ஓட்டுறதுக்கு தகுந்த மாதிரி தான் பம்பர் போடணும். முன்னாடியே இப்படி கொம்பு மாதிரி வளைஞ்ச மாதிரி இப்படி போட்டுக்கிறாங்கள்ல, அது போடுறது பிரச்சனை இல்லை ப்ரோ. அதெல்லாம் தோப்பு ஓட்டும் போது இடைஞ்சலாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி தான் போடணும். அதை போட்டுட்டு அப்புறம் தோப்பில் ஓட்டும் போது மரத்தெல்லாம் இடிச்சுன்னு வச்சுக்காங்க, பம்பு பிடிச்ச வேலையாகி போயிடும். ஓகே ப்ரோ, அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ முடிந்தது. இன்னுமே நாளைக்கு எதாவது புதுசாக வந்தால் தான். எதாவது ஆனந்த் பேலர், அது பாரத் பேலர் தான் எடுத்துருக்குறோம். அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ரோ. எடுத்தது ரேட்டு பரவாயில்லையா, அதிகமாக கம்மியா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். நிற்கவே முடியல, வெயில் சும்மா தாட்டு. எவ்வளோ ஆளும் அள்ளிட்டு போயிடுது. இவ்வளோ ஆளும் சோளம் வச்சுட்டு அள்ளிட்டு ஓட்டணும்னா சோள பயிர் வருமா? ஃபினிஷ் முடிந்தது. அப்படியே போய் வெளியே போயிடுவோம். ஆனால் வந்து 585 பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 RPM ட்ராப்பேஜ் எடுக்கும் ப்ரோ. சரி, இந்த வண்டி இந்த டெப்த் ஓட்டமாக 1.5 to 2 RPM கூட போயிடும். ஆனால் 585 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா RPM ட்ராப்பேஜ் ஆகிறதில்ல. நோவோவில் வந்து RPM ட்ராப்பேஜ் ஆகுமா ஆகாதா 4 wheel drive இப்போ வர வண்டியில் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சால் இருந்தால் உங்கள்கிட்ட 585 மாதிரி ஓடுமா இல்லை ட்ராப்பேஜ் கம்மியாகி ஓடுமான்னு கமெண்டில் சொல்லுங்கன்பா. ஓகேன்பா, அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை, டேக் கேர், மிஸ் யூ ஆல். அவ்வளோதான், அப்படியே போய் வெளியே போயிடும். அவ்வளோதான். கூட ஒதுங்கி ஓடு மகேந்திரா. ஓகேன்பா, நாளைக்கு வேற ஒரு வீடியோ வீட்டுக்கு போவாங்க.